ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவர் வச்சு ஒரு மசாலா ரெசிபி தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த மசாலா கிரேவி சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெரைட்டி ரைஸ், புலாவ் அது மாதிரி டிஷ்ஷுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடு வந்ததும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியதும் இது கூடவே 2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போக மாதிரி நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ அது கூடவே 2 தக்காளி இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சுங்க. நல்லா சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே நான் காரத்துக்கு ஏற்ப ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்துருக்கேங்க. நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டாச்சுங்க. அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நமக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு கிரேவி கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம காலிஃப்ளவர் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே வெந்நீரில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வெந்நீரில் போட்டு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவர் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போது நம்ம காலிஃப்ளவரெல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ கடைசியாக நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் நம்ம விட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போது நமக்கு காலிஃப்ளவர் வெந்துருச்சுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கடைசியாக நம்ம கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இப்போ கொத்தமல்லி சேர்த்தாச்சு. நம்ம சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான காலிஃப்ளவர் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மசாலா கிரேவி சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு வெரைட்டி ரைஸ், புலாவ் நம்ம இது மாதிரி செய்யக்குள்ளையும் ரொம்பவே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.